Next one, the boundary between western and eastern Dharwar craton is demarcated by ரெண்டு ஆப்ஷன். வழக்கம் போல ரெண்டு ஆப்ஷன் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். ஒன்று க்ளோஸ்பெட் கிரானைட், இன்னொன்று சித்ரதுர்கா ஷியர் ஜோன். கரெக்ட் அக்யூரேட் ஆப்ஷன் பார்த்தோம்னா சித்ரதுர்கா ஷியர் ஜோன் தான் வரும். க்ளோஸ்பெட் கிரானைட் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் விச் ஈஸ்ட் எங்கர் கிரானைட் க்ளோஸ்பெட் கிரானைட். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் தார்வார் கிராட்டன். ஒரு ஷியர் ஜோன் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல ஒரு டிமார்கேஷனே வருது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வில் பி சித்ரதுர்கா ஷியர் ஜோன். Which pair of rock best describes the product of metamorphism and contact arrival? இப்போ ஒரு கான்டாக்ட் மெட்டமார்பிசம் பார்த்தோன்னா இங்கே ஒரு ராக் இருக்குது, இங்கே ஒரு லோக்கல் இன்ட்ரூசிவ் இருக்குது, அதாவது ஒரு ஹீட் சோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ராக்கை சுற்றி இருக்கிற ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கு இதோட இம்பேக்ட் இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஹீட் இந்த இடத்துலலாம் போனோன்னா நல்ல ஒரு ஹீட்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு இன்ட்ரூஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ அதோட ஹீட் வந்து இங்கே சப்ளை ஆகும், அப்புறம் இங்கேருந்து அப்படியே கண்டினியூஸாக இங்கே போகும். இந்த ரீஜன் இருக்குல்ல, சரௌண்டிங் ரீஜன், இந்த ரீஜன் வந்து கான்டாக்ட் ஆரியோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்டாக்ட் மெட்டமார்பிசம்ல ப்ராமினென்ட்னா ரெண்டு ராக்ஸ் பார்த்தோன்னா ஒன்று ஹார்ன்ஃபெல், இன்னொன்று வந்து ஸ்கான். ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் ஹார்ன்ஃபெல் அட் ஸ்கான். நெக்ஸ்ட், waves can be best described as dash. டைட்ஸ் அப்படின்னா தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எர்த்ஸ் கிராவிட்டி அண்ட் மூன்ஸ் கிராவிட்டி அப்படின்னு சொல்லணும். ஸோ கிராவிட்டின்னு இருக்கிற இந்த ரெண்டையுமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பிஎன்சி போவோம். பிஎன்னு சொல்றது பார்த்தோன்னா feature that occurs below the free surface body of water. அந்த வாட்டர் சர்ஃபேஸ் கீழே வர்றதா வேவ்ஸ்னு சொல்கிறாங்க. வேவ்ஸ் வந்து வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேலே தான் எப்போ இருக்கும். ஸோ அது கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா feature that occurs on the surface of water body result due to the blowing wind. Yes, exactly இதான். Next question. Silicate structure of mineral beryl is easier one, cyclosilicate. And its ratio will be 1:3. Himalayas started forming at 50 million years. Himalayas are a young fold mountain. They started forming at 50 million years ago. The dominant process of heat transfer in the lithosphere is conduction. Conduction அப்படின்னா வந்து டைரெக்டாக ஒரு ரெண்டு எலிமெண்ட் இருக்குன்னா அந்த ரெண்டும் வந்து டைரெக்டாக ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்கணும். இந்த பிக்சரில் பார்த்தோம்னா கை, அப்புறம் இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்க அந்த ஒரு ஸ்டீலுக்கும் ஹீட்டுக்கும் வந்து ஒரு டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும். ஸோ அப்படியே ஹீட் வந்து இங்கேருந்து இங்கே அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ கண்டக்ஷன். நம்ம லித்தோஸ்பியர்லாம் பார்த்தோம்னா கண்டக்ஷன் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். இதுவே கீழே மேண்டலில் பார்த்தோம்னா கன்வெக்ஷன். என்ன ஆகும் அப்படின்னா அங்கே டென்சிட்டி வேரியேஷன் இருக்கும் மேண்டலில். இப்போ லெஸ் டென்ஸாக இருக்கிற மெட்டீரியல்ஸில் அப்படி மேலே வரும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து கன்வெக்ஷன் வித்தவுட் ஆக்சுவல் ஃபிசிக்கல் கான்டாக்ட். ரேடியேஷனாக வந்து எக்ஸாம்பிள் சன்லைட்லேருந்து ஒரு ஹீட் சோர்ஸ் ரேடியேஷன், அதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனில் சொல்லுவோம்ல அது. நெக்ஸ்ட், த மோஸ்ட் சூட்டபிள் ரேடியோஆக்டிவ் மெத்தட் ஃபார் டேட்டிங் ஹாலோஜன் ஈவெண்ட்ஸ். ஹாலோஜன் ஈவெண்ட்னா இப்போ நம்ம இருக்கிற எபாக்டை வந்து பார்த்தோம்னா ஹாலோஜன் ரொம்ப ரீசெண்டான ஒரு எபாக். ஸோ அதில் இருக்கிற எலமெண்ட் அதில் ஃபார்ம் பண்ண அந்த ராக் நம்ம டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு டேட்டிங் மெத்தடுக்கு வந்து ஹாஃப் லைஃப் கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இங்கே கார்பன்-14 தான், ஏன்னா அதுதான் 5730 இயர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சமேரியம், நியோடைமியம் அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா மில்லியன் இயர்ஸ், அந்த மாதிரி ரொம்ப ஒரு பெரிய வேரியேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போனால் லேண்ட்ஃபார்ம் தட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் ஃபால் ஆஃப் ராக்ஸ். இங்கே இருக்கிறது வந்து இந்த பிக்சர் பார்த்தோன்னா இது அலுவியல் ஃபேனோட பிக்சர். இது வந்து தேலஸ் ஸ்லோப்போட பிக்சர். Here your answer will be Talus slope. எஸ்கஸ் அப்படின்னா as already said அது ஒரு சைனசாய்டல் ரிட்ஜ். இங்கே அலுவியல் ஃபேன் அப்படின்னா அந்த மவுண்டெயின்லேருந்து ஒரு நார்மல் டெரைனுக்கு வந்து அந்த வாட்டர் ஷிஃப்ட் ஆகுறதுனால அதோட ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டைம் அங்கே இமீடியட் ஃப்ரண்ட்டில் வந்து டெபாசிட்ஸ் நடக்கும். அதுதான் வந்து அலுவியல் ஃபேன். Principle that tells us that any intrusive rock or layer is younger than the layer of sediments is known as. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஈஸியர் ஒன், பிரின்சிபல் ஆஃப் கிராஸ் கட்டிங் ரிலேஷன்ஷிப். லேட்டரல் கண்டினியூட்டி அப்படின்னா இங்கே இருக்கிற ராக்ஸ் அப்படியே நம்ம சைடில் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத லேட்டரல் கண்டினியூட்டி. ஒரிஜினல் ஹரிசாண்டல்னா இப்போ நம்ம சர்ஃபேஸில் ஒரிஜினலாக எல்லா ராக் சீக்வன்ஸும் ஹரிசாண்டலில் தான் டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. சூப்பர் பொசிஷன் அப்படின்னா ஒரு ராக் சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். ஹியர் இருக்குன்னா நம்ம நார்மலாக பார்த்தோன்னா என்ன சொல்லணும்னா மேலே இருக்க ராக் தான் எங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிறது. இங்கே வந்து ஒரு இன்ட்ரூசிவ் ராக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃப் கிராஸ் கட்டிங் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா இப்போ ஒரு இன்ட்ரூசிவ் ராக் இங்கே இன்ட்ரூட் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு ராக் லேஸ் இருக்குது, இங்கே ஒரு இன்ட்ரூஷன் இருக்குது அப்படின்னா இந்த இன்ட்ரூஷன் தான் எங்கர்.
Next போயிடலாம். An igneous rock with 50% olivine, 25 orthopyroxene, 25 clinopyroxene by mode. அது என்ன ராக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டயக்ராம் வச்சு இந்த டயக்ராம் வச்சு பார்ப்போம். ஹியர் OPX orthopyroxene, CPX clinopyroxene இருக்கு, OL olivine இருக்கு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆலிவ் 50%, இங்கே 40 இருக்குது. ஸோ 50 வந்து இந்த இடத்துல இங்கே வச்சிடும். அண்ட் 25% orthopyroxene, 25 clinopyroxene இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ ஆன்சர் வில் பி லெஸ் ஆர் லைட். ஏன் பார்த்தோன்னா இப்போ ஏன் ஹார்ஸ் பேர் கைட் இருக்குது, வெர்லைட்டும் இந்த சைடு தானே இருக்குது, ஏன் வரதுன்னு பார்த்தோன்னா ஹார்ஸ் பேர் கைட் வந்து OPX அதாவது orthopyroxene மட்டும்தான் இருக்கும், வெர்லைட் வந்து CPX clinopyroxene மட்டும்தான் இருக்கும். பட் வாட் கொஸ்டின் இண்டிகேட்ஸ் இஸ் 25% orthopyroxene and 25% clino1. Next question, dash is a mineral showing varying hardness. Easier one. Answer in the kainite. என்னன்னா kainite வந்து இந்த longitudinal sectionலையும் ஒரு hardness காமிக்கும், இந்த horizontal sectionல ஒரு hardness காமிக்கும். அதான் varying hardness சொல்றாங்க. Next question, select hypothermal mineral deposit. Hypothermal mineral deposit அப்படின்னா hydrothermal inclusionல ஃபார்ம் ஆகுறது. Hypothermal அப்படின்னா high temperature அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். galena and sphalerite ரெண்டும் mesothermal. cinnabar அப்படிங்கிறது epithermal. molybdenite is hypothermal. Ash content in tertiary coal compared to Gondwana coal is higher. Next, horizontal slickensides are observed on the surface of a vertical fault. What is the type of fault? Horizontal slickensides அப்படின்னா நமக்கு வந்து strike slip. Next, gravity at the center of the earth is apparently 0. A confined sandy aquifer has a thickness of 10 meter and transmissivity of 0.75 meter square per day. Its hydraulic conductivity is dash meter per day. So ஒரு சின்ன math equation போட்டுடலாம். இதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா transmissivity will be equal to your thickness, that is thickness of saturated aquifer into conductivity, hydraulic conductivity. இங்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க, transmissivity கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து 0.5. தென் திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க 10 மீட்டர். conductivity தான் கேட்டிருக்காங்க. ஸோ divided by 10 gives you that. ஸோ 0.5 divided by 10 போட்டோன்னா 0.075 வரும், மீட்டர் வரும். இப்போ 0.75 மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர்னு போட்டோன்னா மீட்டர் ஸ்கொயர் அண்ட் மீட்டர் கெட்ஸ் கேன்சல் அண்ட் ஒரு மீட்டர் மட்டும் இருக்கும். அல்டிமேட்லி யுவர் ஆன்சர் வில் பி டர்ன்ட் அவுட் டு திஸ். தென் கரெக்ட் இஸ் 0. இங்கே இருக்கு மீட்டர் பர் டே. Next question, the correct pair of naturally occurring fissile isotope of uranium 235 and 238. This is the right answer. Next, herringbone structure is generally formed in which of the following environment? Here answer will be tidal. herringbone அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த ஒரு V ஷேப்ல வந்து இருக்கும். Angle of repose is term associated with landslides. ஏன்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படிங்கிறது இந்த பிக்சரில் பார்த்துட்டோம்னா இப்போ ஒரு செடிமெண்ட்ஸ் பைலப் ஆகியிருக்கு, இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, இந்த லைனுக்கும் இந்த டாப் அந்த பீக்கும் இருக்க ஆங்கிள் பார்த்தோன்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். அப்படின்னா இந்த ஆங்கிளில் தான் வந்து இந்த ஸ்லோப் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இந்த ஆங்கிளை தாண்டிட்டாலோ அது கம்மியாகிட்டாலோ ஸ்லோப் ஃபெயிலியர் will occur. So slope failure is mostly associated with landslide. Nick points indicate changes in the stream gradient. Pangea started breaking up in Mesozoic. More accurate as well, Triassic. Gutenberg discontinuous located at a depth of 2,900 km, the depth at which mantle ends. More precise are 2,895 km. Next question, a fence diagram is used for dash. So fence diagram பார்த்தோன்னா இங்கே கீழே இருக்குல்ல, இதுதான் ஃபென்ஸ் டயக்ராம். இது வந்து ஆப்ஷன் பி. இட் இஸ் யூஸ் ஃபார் கிராஃபிக் டிஸ்பிளே ஆஃப் 3-dimensional data of stratigraphy interpretations in 2-dimensional perspective view. A good example of aquitard is, aquitardனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு ராக் இருக்கு, அந்த ராக்ல இருக்கிற அது கிட்ட இருக்கிற ப்ரொசஸ் பண்ணுற வாட்டரை பக்கத்தில் இருக்கிற ஒரு யூனிட்டுக்கோ இல்லை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப
நமக்கு வந்து கொடுக்குது, நல்லா கொடுக்குது அப்படின்னா வந்து நம்ம அதை குட் அக்யூஃபர்னு சொல்லுவோம். அக்விட்டார்னா அதால ஈல்ட் பண்ண முடியல, கொஞ்சம் வாட்டர் இருக்கு அப்படின்னாலும் அதால இருக்கிற வாட்டர் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது வந்து அக்விட்டார்னு சொல்லுவோம். மாடரேட்டா அந்த ராக்ல இருந்து நமக்கு மாடரேட்டான அளவுக்கு வாட்டர் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியா கிடைக்கும் அப்படின்னா அது வந்து அக்யூக்ளூடுன்னு சொல்லுவோம். சுத்தமா இல்லை, நெய்தர் பொசஸ் போரோசிட்டி ஆர் பெர்மெபிலிட்டி அப்படின்னா அது வந்து அக்யூஃபியூஜ்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் கிளே. ஏன்னா சாண்ட்ஸ்டோன், ஃப்ராக்சர் பசால்ட் அண்ட் போரஸ் லைம்ஸ்டோன் எல்லாமே ஒரு குட் அக்யூஃபர். What rock would you expect to find at the base of typical oceanic plate? இப்போ சப்டக்ஷன் ஜோன்ல இருக்கிற ஓஃபிலட்டிக் சீக்வன்ஸ் எடுத்துப்போம். என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேடியோ லேயரிங் ஷர்ட் இருக்கும், கீழே பில்லோ பசால்ட் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஷீட்டட் டைக்ஸ், அதுதான் வந்து இதுக்கான மேக்மா ஃபீட் பண்ணும். தென் கேப்ரோ, தென் பெரிடோடைட். ஓஃபிலட்டிக் சீக்வன்ஸ் தான் தெரியும் நமக்கு. அது வந்து ஒரு மேண்டில், சாரி ஓஷனிக் பிளேட்னு சொல்லிட்டு அது கீழே போயிட்டோம்னா மேண்டில் வந்துடும். ஸோ பேஸில் நமக்கு இங்கே என்ன இருக்குது? பெரிடோடைட். ஸோ ஆன்சர் வில் பி பெரிடோடைட். Blue schist facies metamorphism in mafic rock is characterized by the presence of which mineral? Glaucophene. The crystal system of biotite is கண்டிப்பா it is monoclinic. Next பார்த்தோம்னா choose the right pair. 90 east ridge. 90 east ridge அப்படின்னா அது வந்து 90 டிகிரி லாங்கிடியூட்ல சிச்சுவேட் ஆயிருக்கும். ஸோ அதனால 90 ஈஸ்ட் ரிஜ்னு சொல்லுவாங்க. பிளானேட்டா கோதாவரி பேசின் பார்த்தோம்னா சப்டக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போதான் கோதாவரி வந்து ஒரு நார்மல் ஃபால்ட்டிங்னால நடக்கிற கிராபன்ல இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் மக்ரான் க்ளோஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால். நெக்ஸ்ட் கால்ஸ்பர்ட் ரிட்ஜ் ஸ்ப்ரெடிங் சென்டர். எஸ், இட் இஸ் அ ஸ்ப்ரெடிங் சென்டர். கால்ஸ்பர்ட் ரிட்ஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இந்தியன் ஓஷன் ரிட்ஜில் ஒரு ஆக்டிவ் ஸ்ப்ரெடிங் பார்ட் தான் வந்து கால்ஸ்பர்க் ரிட்ஜ். அதில் இருக்க மூவ்மெண்ட் பார்த்தோன்னா 24 to 30 கிலோமீட்டர், சாரி 2 to 3 கிலோமீட்டர் பெர் மில்லியன் இயர்ஸ். 2.4 to 3 கிலோமீட்டர் ப்ரிசைஸ் எக்ஸாக்ட் ஒன். இப்போ இருக்கிற ரீசெண்ட் பேப்பர் படி 2.4 to 3 கிலோமீட்டர் பெர் மில்லியன் இயர் மூவ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் மினரல் எக்ஸிபிட்ஸ் எக்ஸல்யூஷன் டெக்ஸ்சர்? ஸோ இங்கே இருக்கிற டேபிள் பார்த்துடலாம். பைரோடைட் கொடுத்துருக்காங்க. பைரோடைட் வித் பென்ட்லாடைட், சால்கோபைரைட், மேக்னடைட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். பைரோடைட் எஸ் இருக்கு, ஸ்பேலரைட் இருக்கு, பைரோடைட் கூட பைரைட் இருக்கு. இங்கே பைரோடைட் கூட ஸ்பேலரைட் இங்கே கீழே இருக்கு. ஸோ ஹியர் ஆன்சர் வில் பி ஸ்பேலரைட் அண்ட் பைரோடைட். அதோட எக்ஸல்யூஷன் பேட்டர்ன் பார்த்தோம்னா பெல்ப்ஸ் அண்ட் ரோஸ். பெல்ப்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்கும், ஒரு ரோவா அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரஸ்ட் கலர் ஆக்சைட் அண்ட் ஹைட்ராக்சைட் மினரல் ஆஃப் அயர்ன் அண்ட் மேங்கனீஸ். த கேப் அண்ட் ஓர் டெபாசிட் இஸ் போசான். எப்படி இருக்குன்னா இங்கே வந்து ஒரு ரஸ்ட் கலர் ஆக்சைட் ஃபார்ம் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க, அதுதான் வந்து கோசான். இப்படி ஓவராலாக முக்கியமாக அது வந்து சூப்பர்ஜின் சல்ஃபைட் என்ரிச்மெண்ட் அந்த ஜோன்லலாம் இருக்கும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினரல் கிறிஸ்டலைசஸ் இன் மோனோக்ளினிக் சிஸ்டம்? ஆன்சர் வில் பி பீஜனைட். டூர்மெலின், பெரில் ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ஹெக்ஸகோனல் சிஸ்டம். பைரைட் பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் சிஸ்டம். Next, identify the mineral assemblage of green schist facies metamorphism and mafic rock. ஸோ அந்த ஃபேஸஸ் வித் அந்த மினரல் அசம்பிளேஜ் இருக்கு. க்ரீன் சிஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு ப்ராமினன்ட் மினரல் அப்படின்னு சொல்லணும்னா க்ரீன் கலர் மினரல் குளோரைட் அண்ட் ஆக்டினோலைட். மோர் ப்ரிசைஸ் ஆக்டினோலைட் இருக்கணும். ஸோ இங்கே எந்த ஆப்ஷனில் ஆக்டினோலைட் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஆப்ஷனில் இருக்குது குளோரைட், எஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இங்கே இன்னொரு சிம்பிள் மேத் கொஸ்டின் என்னன்னா, வாய்ட் ரேஷியோ ஃபார் சாண்ட்ஸ்டோன் இஸ் 25% கொடுத்துருக்காங்க. நம்ம ஹோல் நம்பருக்கு மாற்றணும். 25%னா 0.25. இட்ஸ் போரோசிட்டி இன் பர்சன்டேஜஸ். சிம்பிள் என்னன்னா வாய்ட் ரேஷியோக்கு போரோசிட்டிக்கு இருக்கிற அந்த மேத் ஈக்குவேஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். போரோசிட்டி இஸ் ஈக்குவல் டு வாய்ட் ரேஷியோ டிவைடட் பை 1 + வாய்ட் ரேஷியோ. இதுதான் அதுக்கான ஈக்குவேஷன். நம்மளை போரோசிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாய்ட் ரேஷியோ பார்த்தோன்னா 0.25. ஸோ டிவைடட் பை 1.25, ஆன்சர் வில் பி 20. ஸோ 20%. ஆக்சுவலி ஆன்சர் இஸ் 0.2%, கன்வெர்ட் பண்ணுறப்ப 20%. நெக்ஸ்ட், நேம் த மினரல்ஸ் ஆஃப் மோர் ஸ்கேல் ஆஃப் ஹார்ட்னஸ் விச் ஃபால் இன் ஹெக்ஸகோனல் கிறிஸ்டல் சிஸ்டம். ஹெக்ஸகோனல் கிறிஸ்டல் சிஸ்டம் இங்கே டைரெக்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த மோர் ஸ்கேல் ஆஃப் ஹார்ட்னஸ் கொஸ்டின் போயிடலாம் அந்த டேபிளுக்கு. ஸோ இங்கே இருக்கு
hexagonal system பார்ப்போம். Calcite, hexagonal. More precise, trigonal. Apatite, hexagonal. Then quartz, hexagonal. Then corundum, hexagonal. So 4 hexagonal இருக்கு. 3 கிளினிக்ல பார்த்தோம்னா 1 2 3 3 மோனோக்ளினிக், 4 ஹெக்ஸகோனல், 2 கியூபிக் இருக்கு. அண்ட் 1 வந்து ஆர்த்ரோம்பிக். 4 ஹெக்ஸகோனல், 3 4 + 3 மோனோக்ளினிக், ஒரு 3 இருக்கு, கியூபிக் 2 + ஆர்த்ரோம்பிக் 1. ஸோ இங்கே பார்த்துடலாம். கால்சைட், குவாட்ஸ், ஜிப்சம் கிடையாது. குவாட்ஸ் இருக்குது, டொபாஸ் இஸ் ஆர்த்ரோம்பிக். ஸோ ஆப்ஷன் பியும் கிடையாது. கால்சைட், அப்படைட், ஃப்ளூரைட் வந்து நமக்கு பார்த்தோன்னா கியூபிக் சிஸ்டம். நெக்ஸ்ட் கால்சைட், அப்படைட், குவாட்ஸ், கொரண்ட். எஸ், எக்ஸாக்ட்லி இந்த 4 தான். நெக்ஸ்ட் சூஸ் அ கரெக்ட் கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் கார்னட். X3O2SaO4 thrice. இதுதான் அதோட கெமிக்கல் ஃபார்முலா. டைமண்ட் பீரிங் conglomerates are associated with as in India. இந்தியாவில் டைமண்ட் கிடைக்கிற ஒரு மேஜர் இடம் பார்த்தோன்னா 2 இடம். ஒன்று வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்கிற வஜ்ராக்கரூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக். இன்னொன்று பார்த்தோன்னா விந்தியன்ஸில் கிடைக்கும். ஆனால் இங்கே டைமண்ட் பீரிங் conglomerates கொடுத்துருக்காங்க. ஸோ we should go for Vindhyans and answer will be unconformity in Vindhyans. ஆந்திராவில் பார்த்தோன்னா இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேலில் தான் அங்கே ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஃபார்மர்ஸ்லாம் வந்து டிக் பண்ணுறப்ப டைமண்ட்ஸ்லாம் பார்த்தா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்னோபால் கார்னட் இஸ் டேஷ் சின்டெக்டானிக். ஆன்சர் சின்டெக்டானிக்னா அவங்க அந்த டெக்டானிசம் நடக்கிறப்பே அந்த டிஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இட் இஸ் சின்டெக்டானிக். நெக்ஸ்ட் த வேவ் லென்த் ஆஃப் விசிபிள் பார்ட் ஆஃப் EMR எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இஸ் டேஷ். ஆன்சர் வில் பி 400 to 900 நானோமீட்டர்ஸ். ஸோ இங்கே பார்த்தோன்னா 0.4 to 0.7 microns. Micronsனா 10 to the power -6 meter. இந்த diagramல இருந்து we can illustrate that. Next, who proposed the principle present is the key to the past? Easier one, James Hutt. Next, Didymograptus, an extinct genus of graptolites, thrived during, அதாவது existed during. Answer will be middle Ordovician to late Ordovician. ஆர்டோவிஷன் செல்லூரி இந்த 2 டைம்லையும் வந்துட்டு கிராப்டோலைட்ஸ் ஒரு பீக்கில் இருந்துச்சு. அப்புறம் கார்போனிஃபரஸ்லேருந்து அதோட டிக்ளினேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினரல் cannot be used as an abrasive. அப்ரேசிவாக இருக்கணும் அப்படின்னா பேசிக் திங் என்னென்னா அதோட ஹார்ட்னஸ் வந்து 7 or 8 அதுக்கு மேலே இருக்கணும். ஸோ இப்போது நம்ம ஒரு ஹார்டான சப்ஸ்டன்ஸ் வச்சு ஒரு சர்ஃபேஸில் ரப் பண்ணாதான் அதில் இருக்கிற ஏதோ ஒன்று வந்து ரிமூவ் ஆகும். ஸோ நம்ம ஒரு லைட்டான சப்ஸ்டன்ஸ் வச்சு ரப் பண்ணோன்னா அதை ஒரு அப்ரேசிவ்னே சொல்ல முடியாது. கார்னட் இஸ் அதுக்கு ஹார்ட்னஸ் ஜாஸ்தி. கொரண்டம் 9 ஹார்ட்னஸ். ஜிப்சம் நோ, இட்ஸ் ஹார்ட்னஸ் இஸ் லெஸ். குவாட்ஸோட ஹார்ட்னஸ் வந்து 7. ஸோ ஆன்சர் இஸ் ஜிப்சம். நெக்ஸ்ட், ஸோ we came to an end of the video. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட 2018 கொஸ்டின் பேப்பர் ஹோலாக சால்வ் பண்ணிட்டோம். We have tried our best to give the right option for you. If you feel any doubt or clarifications or if you feel something is wrong, please do tell us. நீங்கள் either மெயில் பண்ணலாம் இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். It help to rectify the mistakes and so that மித்த எல்லாருமே வந்துட்டு ப்ராப்பராக படிப்பாங்க. So thank you for watching this video.